ஹலோ மை டியர் ஃபுட்டீஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ஆம்லா ஜூஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காயில் வந்து நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேர் க்ரோத் கம்மியாகும், நியூ ஹேர்ஸ் வரும், ஸ்கின் க்ளோ ஆகும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, பெரிய நெல்லிக்காய், புதினா, இஞ்சி. இப்போ இந்த 4 பொருள் தான் வந்து நமக்கு ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி ஜூஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஜூஸ் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இதில் 8 பெரிய நெல்லிக்காவை கொட்டையை எடுத்துகிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 4 துண்டு இஞ்சி தோல் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை கழுவி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுனால நமக்கு ஹேர் ஃபால்க்கும் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் நிறையா கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ புதினாவை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இது கூட இந்த டம்ளர், பெரிய டம்ளர் அளவுக்கு 250 ml இருக்கும், இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஜூஸரில் கூட அரைக்கலாம். ஜூஸரில் அரைச்சாலும் ஒரு தடவை வடிகட்டி தான் ஆகணும். இது மாதிரி மிக்ஸி ஜாரில் கூட நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எப்படி இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்சதுக்கப்புறம் நமக்கு இது மாதிரி தான் இருக்கும். டேரெக்டாக ஜூஸ் வராது, இது மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம பிழிஞ்சு எடுத்து தான் ஜூஸ் எடுக்கணும். இப்போ எப்படி பிழிஞ்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஸ்ட்ரெயினர் வடிகட்டி வச்சு இப்போ நம்ம அரைச்ச எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி வடிகட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பிளைன் ஒயிட் கிளாத் எடுத்து அதில் போட்டு நீங்கள் கையில் வச்சு கூட புழிஞ்சிக்கலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி நல்லா நம்ம வடிகட்டி எடுத்தோம்னா நமக்கு ஜூஸ் கிடைக்கும். பாருங்கள், ஜூஸ் வருது. நெல்லிக்காயிலேருந்து நமக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதனால் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதனால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் என்னால் முடிஞ்ச அளவு புழிஞ்சு எடுத்துட்ருக்கேன். இப்போ இது நம்ம வந்துட்டு ஒரு தடவை புழிஞ்சோன்னா இவ்வளோ கிடச்சிருக்கு. இதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு இன்னொரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு முன்னாடி தண்ணி ஊற்றினாலும் அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதை மறுபடியும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. 3rd டைம் போடணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு நிறைய சாறு இன்னும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு நீங்கள் புழிஞ்சதுக்கு அப்புறமும் அப்படின்னா மறுபடியும் 3rd டைம் போட்டு இவ்வளோ தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சமாக 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி எடுத்து மறுபடியும் புழிஞ்சிக்கலாம். நான் வந்து 2 தடவை தான் போட்டு எடுத்திருக்கேன். உங்களால் ஸ்பூனில் புளிய முடியல அப்படின்னா இது மாதிரி கையில் கூட நல்லா புழிஞ்சு விட்டிங்கன்னா நிறையா ஜூஸ் கிடைக்கும் நமக்கு. புளிய ஜூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நெல்லிக்காயில். இப்போ இது மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி சக்கையாகணும். இப்போ இந்த சக்கையை என்ன பண்ணலாம்னா நீங்கள் காய வச்சுட்டு செடிக்கு வந்துட்டு மண் கொட்டும் போது உரம் போடும் போது இது வந்து அதோட சேர்த்து போட்டுக்கலாம். பாருங்கள், புளிய நமக்கு தண்ணி வந்துட்டே இருக்கும். ஜூஸ் கடைசி இருக்க வரையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி இது வந்துட்டு யார் வேணால் குடிக்கலாம். இது காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சோம்னா அவ்வளோ நல்லது. அப்படி உங்களால் வெறும் வயிற்றில் குடிக்க முடியல அப்படின்னா மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் அப்பையோ பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடியோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்தாச்சு. இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி மூடி இருக்க பாத்திரமா எடுத்துக்கோங்க. இதில் இந்த நம்ம எடுத்த ஜூஸை ஊற்றி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா 15 days வரையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் ஒருத்தர் குடித்தேன்னா 1 weekல காலி ஆகிடும்.
இப்போ இதை நம்ம எப்படி குடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாதிரி ஒரு டம்ளரில் 1/4 கப்பை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண ஜூஸை வந்து 1/4 கப் எடுத்துக்கிட்டால் போதும். இது கூட சுடுதண்ணி சூடு பண்ணி வார்மாகவும் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கோல்டு வரும் அப்படின்னா சூடாக கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் லெமன் சேர்த்தோ இல்லை உப்பு சேர்த்தோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எதுவுமே சேர்க்காம இதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் குடிப்பேன். உங்களுக்கு வேணும்னா இதில் வந்துட்டு லெமன் லைட்டாக புழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா ஹனி சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்க்க வேணாம். இதை வந்து மார்னிங் டீ காஃபிக்கு பதிலாக நம்ம வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக மார்னிங் எடுக்கிறது ட்ரை பண்ணுங்கள். ஹேர் க்ரோத் ஆகும், ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். இதே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு டீ காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துட்டோம்னா நமக்கு வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமே நடக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி நல்ல ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம்.